வாழ்க வளமுடன். நம்ம இப்போ அமெரிக்கால கலிஃபோர்னியா மாகாணத்துல ஆடம் ரெய்னின்னு ஒரு 16 வயசு பையன் தற்கொலை பண்ணிட்டான். அது என்னத்தினாலன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சாட் ஜிபிடி மேலேயும் அந்த சாட் ஜிபிடி சிஓ இருப்பார் இல்லைங்களா, சாம் ஆல்ட்மேன், அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என் பையனோட சாவுக்கு இவங்க தான் காரணம், என் பையனை தற்கொலை பண்ணுறதுக்கு அவங்க தூண்டுனாங்க. ஏன்னா அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, சாட் ஜிபிடி தான் இப்போவும் பேசிகிட்டே இருக்கிறது, ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறோம், அம்மா அப்பா கூட பேசுகிறோம், அது மாதிரி இப்போ குழந்தைங்க நிறைய பேர் சாட் ஜிபிடி கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுது. அப்போ அந்த சாட் ஜிபிகிட்ட என்ன பண்ணியிருக்கான், எப்படி சூசைட் பண்ணுறது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் கடைசியாக அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து தூக்கு போடுற கயிறு நாட் போட்டு காட்டுறான், ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். இது கரெக்டாக இருக்கா சாட் ஜிபிடி சொல்லுன்னு சொல்லும்போது அது என்ன சொல்லுது, கயிறோட ஸ்ட்ரென்த்து பார்த்துக்கோ, உன்னோட வெயிட்டு தாங்குமா, நல்லா பார்த்துக்கோ. ஏன்னா அவன் ஒரு வெயிட் இருப்பான்ல, 16 வயசு பையன், இந்த வெயிட்டு கயிறு தாங்கக்கூடிய சக்தி இருக்குதான்னு பாருன்னெல்லாம் அப்படி சொல்லுது. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுங்களா, அவனுக்கு சூசைட் நோட் எழுதுவாங்களே சாகிறதுக்கு முன்னாடி என்ன காரணம்ன்ட்டு. அந்த இப்போ நம்மளாம் எப்படி குழந்தைங்கள்லாம், நம்ம அந்த காலத்துலலாம் நாங்கள் லைப்ரரியில் போய் இந்த பேப்பர் சப்மிட் பண்ணுவோம், எல்லாம் கலெக்ஷன் பண்ணி, டேட்டாஸ் கலெக்ஷன் பண்ணி நெட்டில் கலெக்ஷன் பண்ணி போடுவோம். இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடி கேட்டால் அதே போட்டு கொடுத்துருது. என்ன இதுதான் இந்த சப்ஜெக்ட் பற்றி எனக்கு கொடு, ஒரு தீசிஸ் கொடுன்னு கேட்டால் அதே அடித்து கொடுத்துரும். இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனோட சூசைட் நோட் கூட சாட் ஜிபிடி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சூசைட் நோட் எழுதி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஆடம் ரெய்னின்னு போட்டுரு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு எழுதி போட்டுருன்னு சொல்லியிருக்கான். அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என் பையன் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா உடனே இந்த தற்கொலை தோணுச்சுன்னு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க. கேஸ் போட்டிருக்காங்க. எப்போ, இந்த மாதம் 27 என்னவோ போட்டிருக்காங்க. அவன் தற்கொலை பண்ணினது ஏப்ரல் மாதம் பண்ணியிருக்கான். இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா 2000 ஒரு ஃப்ளோரிடா மாகாணத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா, கென் டெய்லரோட பையன், அவனுக்கு 35 வயசு ஆச்சு. அவன் ஒரு சீஸ்னோஃப்ரீனிக்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஒரு மாயை உலகத்தில் வாழுவாங்க. நிஜ உலகத்தை விட அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட். ஓகே, அப்போ அந்த ஏஐ கூட பேசிகிட்டே இருக்கான். ஏஐ கிட்ட ஒரு பொண்ணாக பேசுன்னு சொன்னால் அது ஜூலியட், ரோமியோ ஜூலியட் இருக்கு, அது மாதிரி ஜூலியட் மாதிரி அவங்ககிட்ட காதலாக பேச ஆரம்பிச்சிருச்சு, லவ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. அவன் அப்படியே அந்த ஏஐயில் இருக்கிற அந்த ஜூலியட்னு அந்த ஒரு வாய்ஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிடான். ஹி கெட்ஸ் இன்ஃபேக்சுவேட்டட். அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சு என்ன ஆகுது, கடைசியில் அவன் அந்த ஜூலியட் பேசுறது கொஞ்ச நாள் நிறுத்தினோன்னே, நான் பாரு இந்த ஏஐ இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள போய் நான் அந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் பாரு நல்லா சொல்லிட்டு, கடைசியில் நான் எனக்கு ஜூலியட் இல்லாமல் வாழ முடியாதுன்னு கத்தியில் நான் சாக போகிறேன்னு கத்தி எடுக்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, கென்ட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அவன் என்ன பண்ணான், அவன் அவ்வளோ வயலண்ட் ஆகி அவங்களையெல்லாம் கத்தியிலெல்லாம் குத்த வந்தோன்னே வேற வழி இல்லாமல் அவனை சுட்டு கொண்டுறாங்க போலீஸு, தற்காப்புக்கு வேண்டி. அப்போது இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்போ வெளிநாட்டிலனா உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, ஏன் இந்த இப்படியெல்லாம் பண்ணுதுன்னு கேள்வி பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷம் முன்னாடி எங்கள் சொந்தக்கார பையன் என்னாவது 21 வயசு பையன், அப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். என்ன பண்ணுறான், ஏதோ சின்ன பிரச்சனை வீட்டில், உடனே என்ன பண்ணிட்டான், இந்த துணி கடைக்கெல்லாம் போனால் ஒரு பிளாஸ்டிக்
கயிறு போட்டு ஓட்டக்குள்ளே போட்டு இப்படி இழுத்துனா அது கட் பண்ணத்தான் முடியுமே தவிர்த்து அது நம்ம திரும்ப அதை ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வயர் டேக் மாதிரி பிளாஸ்டிக் டேக் காட்ட போட்டு கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுறா நைலான் செல்ஃப் லாக் ஆகிக்கும். நைலான் கேபிள் அது கட்டே பண்ண முடியாது, கத்தி வச்சு தான் கட் பண்ண முடியும். அப்போ அந்த பையன் என்ன பண்ணா அந்த இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணியிருக்கான் என்னென்னு ஹவு டு கமிட் சூசைட் போகாம. அதுதான் ஒன் ஆஃப் த டெக்னிக்னு. இந்த நைலான் கேபிள் செல்ஃப் லாக்கிங் கிரிப் வச்சு இழுத்துட்டீங்கன்னா உன்னோட மூச்சு குழாய் நின்றுடும், மூச்சு கூட முடியாது, நீ செத்து போயிடுவேன்னு கூகுள் சர்ச்சில் அவனோட சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, அவனோட ஹிஸ்ட்ரி பார்த்தா அவனுக்கு வருது. அப்போ அவன் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா, அவனுக்கு அந்த மூச்சோட சாகணும்னு நினச்சிட்டான். ஆனால் மூச்சோட முடியாதுன்னு அந்த கண்ணாடியோட குச்சி கட்டு எப்படியாவது அதை தான் சாகாமல் இருக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட உயிரை காப்பாற்றணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அந்த பையன். ஆனாலும் அவன் வாழணும்னு நினச்சிருக்கான். கடைசி நேரத்தில் அவனால் தன்னை காப்பாற்றிக்க முடியல. அது ரொம்ப வருத்தமான செய்தி. ஏன்னா நாங்களாம் ரொம்ப இனி அதை நினச்சா, அந்த பையன் நினச்சா ரொம்ப வருத்தப்படுறது உண்டு. இது ஏஐ மட்டும் இல்லைமோ, எப்போ கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே நம்ம லெத்தார்ஜிக்காக ஜாலியாக நம்ம வேலையெல்லாம் கம்ப்யூட்டரே பாதி செஞ்சிருந்து நம்ம மூளையெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ டேபிள்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் குழந்தைகளை படிக்க சொன்னால் யாரும் படிக்கிறது கிடையாது, நம்மளே கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம நல்லா மனிதனோட பரிணாமத்தில் சக்கரம் கண்டுபிடிச்சது ஒன்று, அடுத்தது கம்ப்யூட்டர் தான். பெரிய மைல்கல்லுன்னா அதுதான். அப்போது நம்ம நல்லா ஜாலியாக இருந்து பழகிட்டோம். ஆனால் அந்த என்னதான் நீங்கள் நல்லா ஸ்க்ரூட்டினா ரொம்ப உள்நோக்கி தப்பு நடக்காமல் நம்ம குழந்தைங்க ஜனங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு பார்த்தாலும் அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வரும். இதுவும் மனித பரிணாமத்தில் வர்ற பெரிய பிரச்சனைகள் தான். கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, அதில் தெரிஞ்சுக்கிற நாலேஜ் எல்லாமே பாம்பு கூட தயார் பண்ணுற கருன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது. அதில் மனிதர்களை தன்னைத்தானே தான் காப்பாற்றணும். அதுவும் சில சமயம் இந்த ஏஐ வந்தோன்னே அதுலேயே ஃப்ரெண்டாக அதுதான் ஃப்ரெண்டு, அதுதான் உலகம்னு இருக்கிற ஜனங்க நிறைய ஆயிட்டு வர்றாங்க. சுயமாக யோசிக்கிற புத்தி கம்மியாயிட்டு வருது. மனிதர்களுக்கான 6ஆம் அறிவு கம்மியாயிட்டு வருது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் யோசிச்சு சொல்லிடுது. எப்படி நம்ம இந்த மனிதர்களை இதிலிருந்து காப்பாற்றுவோன்னு போக போக ஜனங்க கண்டுபிடிப்பாங்களா இருக்கும். திஸ் பார்ட் ஆஃப் அன் எவல்யூஷன். ஸோ ஒன்லி காட் கேன் ஹெல்ப் அஸ். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். அதுக்கு ஒரே ஒரு இறைவழி மெய்ஞானம் ஒன்று தான். விஞ்ஞானத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு மெய்ஞானம் ஒன்று தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.